அது இன்னொரு டிபேட் நம்ம பேசலாம். இப்போ ரெண்டு கேள்வி. அவர் சார் சொன்னல எனக்கு என்ன ஆச்சரியம்னா சகோதரர் சரவணன் சொன்னதுல நீட்டை பத்தி பேசினார். அப்போ நான் அந்த கேள்வி தான் அவர்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அவரே கேட்டுட்டார். யாரு நம்ம எழிலரசன் கேட்டார். அவர் அதுக்கு பதிலும் சொல்லிட்டாரு. நாங்க வந்து வழக்கு போடுவோங்கிறார். ஏற்கனவே வழக்கு இருக்குது. ஒன்று, நீங்க காவிரி இஷ்யூல நம்ம ஒரு வழக்கு போட்டோம். காவிரி நடுவர்மன்ற அமைத்தார் கலைஞர். அதன் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு வருகிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போது உச்சநீதிமன்றம் ஒரு இறுதி தீர்ப்பை தருகிறது. உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும். ஆனா ஒன்றிய பாஜக அரசு அமைத்தது காவிரி மேலாண்மை ஆணையம். சோ உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஒரு ஒன்றிய அரசு மதிக்கிறது இல்ல. இறையாண்மை மிக்க ஒரு மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய தீர்மானத்தை மதிக்கிறது இல்ல. இதை எதையுமே சகோதரர்கள் விஜய் உள்ளிட்டவர்கள் கேள்வி எழுப்பாமல் அவங்க யாருக்கு வராங்கன்னா மாநில அரசுக்கு வராங்க. ஒரே ஒரு நிறைவு பாயிண்ட் தான். 1000 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாரு அவர் அப்படின்னு இன்னைக்கு ஆதவர்ஜுனா சொன்னார். நான் இப்ப சொல்றேன், பிஜேபியோட பி டீம் அதெல்லாம் சொன்னாங்க. நான் எனக்கு அது உடன்பாடு இல்லை. ஆனா 1000 கோடி சம்பாதிக்கிற ஒரு வருஷத்துக்கு குறையாம 300 கோடி ரூபாய் வரி கட்டணும். ஆனா அவர் எனக்கு தெரிஞ்சு 80 கோடி ரூபாய் வரி கட்டி இந்தியாவில் 2வது இடத்துல இருக்காரு. முதல் இடத்துல ஷாருக் கான். 300 கோடி ரூபாய் அவர் வரி கட்டலைன்னா அவர் மீது ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கணும். எடுக்கலைன்னா ஒன்றிய அரசுக்கும் பாஜகவுக்கும் அவருக்கும் தான் ஏதோ என்ன இருக்குன்னு அர்த்தம். நடவடிக்கை எடுக்கணும். 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற 300 கோடி ரூபாய் வரி கட்டணும்.